கைஸ், தம்பிக்கு இது வரைக்கும் ஹேர் கட் எதுவும் பண்ணதில்லை, மொட்டை தான் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு நேச்சுரல்ஸாக போயிருந்தேன். அவுட்புட் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. செட்டப்பும் கார் செட்டப் மாதிரி பண்ணி கிட்ஸுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் பஜ்ஜி போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நான் எப்பயுமே பஜ்ஜி மாவு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் ஏஜென்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடல மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் தேவையான உப்பு நல்லா போட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக 5-6 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதுதான் பஜ்ஜி மாவோட பர்ஃபெக்ட் ரேஷியோ. இது நீங்கள் மிளகா பஜ்ஜின்னு இல்லை, வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டீயோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.